இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது பன்னீர் பட்டர் மசாலா தான் நான் டிசைட் பண்ணியிருந்தேன் நைட்டே. ஹோம்மேட் பன்னீர் ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா, பூண்டு வந்து ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்திங்கன்னா இஞ்சி ஃப்ளேவர் சூப்பராக தூக்கி காட்டும். அதனால் ஒரு வெங்காயம், ஒரு 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபின்றனால உங்களுக்கு நான் ஈஸியாக அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏலக்காய் 2, கிராம்பு ஒரு பட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் பன்னீர் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது செஞ்சு 3 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பட்டர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு முந்திரி பருப்பு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில். ஏன்னா வந்து நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து கொண்டு வரும். மற்றதெல்லாம் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு ஆனால் போதும், ரொம்ப சாட்டே பண்ண வேண்டாம். தக்காளி வந்து ஆல்ரெடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். தேவையான அளவு உப்புனா கம்மியாக போடுங்க. தேவையான அளவுனா என்னென்னா கொஞ்சமாக போடணும்னு அர்த்தம். நிறைய போட்டிங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க. 2 நிமிஷத்தில் அது வதங்கினதுக்கப்புறம் அதை வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப பட்டர் தான் சேர்க்கணும், ஆயில் சேர்க்க வேண்டாம். பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த க்ரீமி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அதை அப்படியே ஊற்றிட வேண்டியதான். சைட் பை சைட் நான் சப்பாத்தியும் போட்டுட்ருந்தேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், காஷ்மீர் மிளகாய் தூள் போடுங்க. அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இது வந்து சாட்டே பண்ணனால கொஞ்சமாக நீங்கள் வதங்கினா போதும். உடனே நம்ம வந்து தேவையான வெஜிடபிள்ஸோ இல்லை பன்னீரோ மஷ்ரூமோ எதுனாலும் போட்டுக்கலாம். பட்டாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீரில் சேர்க்கறதுக்கு. ஸோ ஆல்ரெடி நைட்டே நான் ஊற வச்சு காலையில் 3 விசில் எடுத்திருந்தேன். ஸோ அதுவும் பன்னீரும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பன்னீர் உடையவே உடையாது. சும்மாவே வந்து ரெடிமேட் பன்னீர் வந்து வாங்க மாட்டேன். வீட்டில் செய்கிறது தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ நியூஸ்லலாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு. சுகர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டு கொண்டு வரும். ஃபைனலாக கஸ்தூரி மெத்தி, இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி உள்ளே போட்டுருங்க. சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும், சூப்பரான பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். ரெகுலராக வந்து குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டாக இருக்கும். இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தனால நான் வந்து மார்னிங் வந்து இதை செஞ்சுட்டேன். நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. நார்மலாக தக்காளி சட்னி இதெல்லாம் வைக்கிறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி தான் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதும் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு நல்ல பேர் எடுங்க.